ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கூடு. இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான எம்மியான க்ரீன் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். க்ரீன் சிக்கன் பண்ணுறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கழுவி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் மசாலா அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கு 1 கை புதினா சேர்த்துக்கோங்க. 2 கையளவு மல்லித்தலை சேர்த்துக்கலாம். 1 பங்கு புதினாக்கு 2 பங்கு மல்லித்தலை கரெக்டாக இருக்கும். கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதை சிக்கனில் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாத்தையும் நல்லா இப்படி கலந்து விட்டாச்சு. இப்போது 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், சிக்கன் நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம கிரேவி செஞ்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு பெருஞ்சீரகம் தான் சேர்ப்போம். இந்த சிக்கனுக்கு ஜீரகம் சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போது மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் நம்ம ஊற வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ மூடி எடுத்து பார்க்கலாம் சிக்கன் எப்படி வந்திருக்குன்னு. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. கிரேவி நல்லா கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான க்ரீன் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.